ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கன செயல்பாடுகளில் கனத்தின் நிரப்பி பார்த்தோம். அடுத்தது கணங்களினுடைய வெட்டு, சேர்ப்பு, வித்தியாசம் பார்த்தோம். இப்போ நாம பார்க்க போகிறது கணங்களின் சமச்சீர் வித்தியாசம். கணங்களின் சமச்சீர் வித்தியாசம். சமச்சீர் வித்தியாசம்க்கு தெரியறதுக்கு முதல்ல உங்களுக்கு வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு இப்ப சொல்லி கொடுத்தேன். கணங்களின் வித்தியாசம் a மைனஸ் b எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் போன கிளாஸ்ல. இப்போ இரண்டு கணங்களை எழுதலாம். நம்ம ஏங்கிற கணம் எழுதுறேன், 2 3 4. பிங்கிற கணம் எழுதுறேன், அதுல 3 5 7. இப்போ நாம a மைனஸ் b கண்டுபிடிக்கலாம். முதல்ல a மைனஸ் b, a மைனஸ் b. a மைனஸ் b கண்டுபிடிக்கிறதுனா முதல்ல எதை எழுதிக்கோன்னு சொல்லியிருக்கேன், a எழுதிரு. 2 3 4. இப்போ இதுல எதெல்லாம் b குள்ள இருக்கோ அதெல்லாம் எடுத்துடணும். b குள்ள 2 இருக்கா? இல்ல. 3 இருக்கா? அப்ப அது வேண்டாம். 4 இருக்கா? இல்ல. அப்போ b ல எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கழிச்சிடும். இப்போ மிச்சம் என்ன இருக்கு? 2 4. அடுத்தது என்ன பண்ண போறோம்? b மைனஸ் a. எந்த கணத்தை எழுதணும்? b கணத்தை எழுதணும். 3 5 7. இப்போ எதை கழிக்கணும்? ஏல இருக்கிறது. 3 ஏல இருக்கா? இருக்கு. அப்ப அதை எடுத்துடலாம். 5 இருக்கா ஏல? இல்ல. 7 என்பது ஏயில் இருக்கிறதா? இல்ல. அப்போ மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதிடணும். 5 7. இப்போ நாம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? a மைனஸ் பியும் b மைனஸ் ஏவும் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வரைக்கும் நமக்கு தெரியும். எதுல? வித்தியாசத்துல. இப்ப சமச்சீர் வித்தியாசத்தை எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னா, a டெல்டா b. எப்படி எழுதுவோம்? a டெல்டா b. இப்படி போட்டா அதை என்னன்னு படிக்கணும் அப்படின்னு சொன்னா டெல்டா. ஓகேவா? டெல்டான்னு படிக்கணும். a டெல்டா b என்பது என்ன அப்படின்னு சொன்னா, a மைனஸ் b சேர்ப்பு b மைனஸ் a. a மைனஸ் b யையும் b மைனஸ் ஏவையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் a டெல்டா b. இப்போ a மைனஸ் b ல 2 4, b மைனஸ் a ல 5 7. இதை ரெண்டையும் சேர்த்து எழுதலாம். கண்டிப்பா பொதுவான உறுப்புகள் இருக்காது. ஏன்னா பொதுவான உறுப்புகளை கழிச்சுட்டு தான் நம்ம எழுதியிருக்கோம். அப்படியே எழுதிடலாம். 2 4 5 7. இந்த கணத்திற்கு பேரு a டெல்டா b. அதைத்தான் என்னன்னு சொல்றோம்? சமச்சீர் வித்தியாசம். புரிஞ்சுதா? இப்போ நாம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நிரப்பி கணம், வெட்டு கணம், சேர்ப்பு கணம், வித்தியாசம் என்றால் என்ன, அடுத்தது சமச்சீர் வித்தியாசம். இந்த 5ம் உங்களுக்கு நல்லா தெரியணும். இப்போ இதையே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, வெண்படங்கள் மூலமாக குறிப்பிட போறோம். வெண்படங்கள் என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும். ஜார்ஜ் வென் என்பவர் இந்த கணங்களை படங்களின் மூலமாக விவரித்தார். அதனால இந்த படங்களுக்கு பேரு வெண்படங்கள். ஓகேவா? வெண்படங்கள் என்றால் என்னன்னா, படத்தின் மூலமா இந்த கணத்தின் செயல்பாடுகளை குறிக்கிறது. அவ்வளவுதான் வெண்படங்கள். 2 சுழியின் போடணும், 3 சுழியின் போடக்கூடாது. ஓகே? அப்புறம் வெண்மையான படங்கள் ஆயிடும். வெண்படங்கள். ஓகே, இப்போ ஒவ்வொன்னா குறிக்கலாம். நம்ம முதல்ல நிரப்பி கணம். நிரப்பி கணத்தை எப்படி நாம குறிக்க போறோம் பாருங்க. இப்போ நான் ஒரு படம், இதுதான் யூனிவர்சல் செட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ள ஏங்கிறது ஒரு கணம். இந்த கணத்தை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம்? ஏ. இந்த வட்டம் என்பது எதனை குறிக்கும்? ஏவை குறிக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஏங்கிறதுக்கு படம் வரைஞ்சிருக்கேன், நிழலிட்டிருக்கேன். அடுத்தது ஏ டேஷ் வரைய போறேன். ஏ டேஷ் அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட் வரைய போறேன். எப்படி வரையிறது? ஏ காம்ப்ளிமெண்ட் என்றால் என்னன்னு நான் சொன்னேன்? நிரப்பி கணம்னா ஏவை தவிர்த்து அனைத்து கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள். அப்போ ஏவை தவிர்த்து அனைத்து கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன
அப்படின்னு பார்க்கலாம். ஏங்கிறது நடுவுல இருக்கிற வட்டம். அதை விட்டுட்டு அனைத்து கணத்துல இருக்கிறது எதெல்லாம்? மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகள். அப்போ அதை விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகளை எழுதினா அதுதான் எதனை குறிக்கும்? ஏ நிரப்பி கணத்தை குறிக்கும். இப்போ நிரப்பி கணம்னா எதெல்லாம் போடணும்? ஏவை தவிர மிச்சம் பூரா போடும். அனைத்து கணத்துல இருக்கக்கூடிய மிச்சம். எதுக்குள்ள மட்டும் கோடு வரக்கூடாது? ஏக்குள்ள மட்டும் கோடு வரக்கூடாது. இப்ப நான் போட்டிருக்கக்கூடிய படம் எதனை குறிக்கிறது? ஏ டேஷ், ஏயினுடைய நிரப்பிக்கணும். எதுக்குள்ள மட்டும் கோடு வரல? ஏக்குள்ள மட்டும். ஏவை விட்டுட்டு மிச்சம். புரிஞ்சுதா? இது நிரப்பி கணம். அடுத்தது கணங்களினுடைய வெட்டு. சரியா? இப்போ கணங்களினுடைய வெட்டை எப்படி குறிக்க போறோம்? எதுல? வெண்படங்கள்ல எப்படி குறிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. இப்போ இது ஒரு அனைத்து கணம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் யூனிவர்சல் செட். இதுல நான் 2 கணங்கள் போட போறேன். இதுதான் ஏ, இது பி. வெட்டுன்னா என்னன்னு நான் சொன்னேன்? 2 கணத்திலையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் வெட்டு கணம். இங்க உறுப்புகளா குறிக்கல, நம்ம படமா குறிச்சிருக்கோம். 2 வட்டத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இடம் எது? இது. அப்போ இங்க சிவப்பு கோடுகள்ல போட்டு காமிச்சிருக்கிறது எதனை குறிக்கும்? வெட்டு. அதாவது ஏ வெட்டு பி. புரிஞ்சுதா இல்லையா? அப்ப நான் படத்தில் குறிப்பிட்டுள்ளது எதை குறிக்கின்றது? ஏ வெட்டு பி. பி வெட்டு ஏனாலும் இதேதான். கணங்களின் சேர்ப்புக்கும் வெட்டுக்கும் ஒரே விடைதான் வரும். ஏ வெட்டு பி என்றாலும் பி வெட்டு ஏ என்றாலும் ஒரே விடைதான் வரும். புரிஞ்சுதா இல்லையா? அடுத்தது நாம கணங்களினுடைய சேர்ப்பை பார்க்க போகிறோம். கணங்களின் சேர்ப்பு. இப்போ இது அனைத்து கணத்தை குறிக்கும். இதுக்குள்ள நான் 2 வட்டம் போட போறேன். இது ஏ, இது பி. ஓகேவா? இப்போ நாம சேர்ப்புனா என்ன? ஏ சேர்ப்பு பி. சேர்ப்புனா என்ன சொல்லியிருக்கேன் நானு? 2 கணங்களையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னு. அப்ப 2 கணங்களையும் நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா சேர்த்து எழுதலாம். ஆனா இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? வட்டம், வெண்படம். வெண்படத்தின் மூலமாக நம்ம குறிக்க போறோம். அதனால எங்க கோடு போட போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏ முதல்ல ஏல இருக்கிறதெல்லாம் போட போறோம். அது கூட எதை சேர்க்கணும்? பியை சேர்க்கணும். இப்போ இந்த பகுதியும் பில வருது. ஆனா நம்ம ஏற்கனவே அங்க என்ன பண்ணிட்டோம்? கோடு போட்டோம். அப்ப மறுபடியும் கோடு போட தேவையில்லை. கணங்கள்ல உறுப்புகளா எழுதும்போது ஒரு தடவை தான் எழுதணும்னு சொன்னேன். இங்க கோடு போடும்போது ஏற்கனவே நிழலிடப்பட்ட பகுதியை நீங்க மறுபடியும் நிழலிட வேண்டாம். இப்ப நான் கோடு போட்டிருக்கக்கூடிய பகுதி எதனை குறிக்கும்? ஏ சேர்ப்பு பி. இதுலயே பி சேர்ப்பு ஏன்னா என்ன வரும்? இதேதான் வரும். ஏன்னா சேர்ப்பு பண்பு பரிமாற்று பண்பு உடையது. பி கூட ஏவை சேர்த்தாலும் ஏ கூட பியை சேர்த்தாலும் ஒரே விடைதான் வரும். புரிஞ்சுதா இல்லையா? அடுத்தது நாம என்ன படிக்க போகிறோம்? கணங்களின் வெட்டு படிச்சோம், சேர்ப்பு படிச்சோம். அடுத்தது என்னென்ன? வித்தியாசம். எது படிச்சோம்? வித்தியாசம். ஓகேவா? கணங்களினுடைய வித்தியாசம் படிக்க. ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ என்றால் என்ன? கவனிங்க. இது ஏ, இது பி. ஏ கணம், பி கணம், இது அனைத்து கணம். இப்போ நாம ஏ மைனஸ் பி. ஓகேவா? என்ன ஏ மைனஸ் பின்னா நான் என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு? ஏல இருக்கக்கூடிய உறுப்புகள், ஆனா அது பிக்குள்ள வரக்கூடாது. கவனிங்க. இப்போ ஏ பூரா கொடுப்போம். ஆனா எதுல வரக்கூடாது? பில இருந்தா விட்டுட்டோம் அந்த உறுப்பை நம்ம எழுதும்போது. இப்போ இந்த இடத்துல கோடு போடக்கூடாது.
ஏன் போடக்கூடாது? ஏன்னா அது எதுக்கும் சொந்தமானது? பிக்கும் சொந்தமானது. அதனால நம்ம இதுல கோடு போட கூடாது. புரிஞ்சுதா இல்லையா? அப்போ a மைனஸ் பி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏயில இருக்கக்கூடிய உறுப்புகள் பியிலையும் இருந்தா அதை விட்டுட்டு நாம ஏயில இருக்கக்கூடிய உறுப்புகளை மட்டும் எடுத்துக்கணும். இப்ப நான் கோடு போட்டிருக்கிறது என்னது? a மைனஸ் பி. புரிஞ்சுதா இல்லையா? அடுத்தது நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா b மைனஸ் a. ஓகேவா? b மைனஸ் a. இப்போ போட்டிருக்கிறது a மைனஸ் b. b க்குள்ள மட்டும் கோடு வரும். இப்போ நாம இதையே b மைனஸ் a எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். பாருங்க, இது a, இது b, இது அனைத்து கணம். எல்லாத்தையும் உள்ளடக்கியது அனைத்து கணம். இப்போ இதுல நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்? b மைனஸ் a. அப்படின்னா என்ன அர்த்தம்? b கணத்துக்கு கோடு போடும். ஆனா a கணத்துக்குள்ள வந்து என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். இப்போ இந்த இடத்துல கோடு போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா அது எதுக்கும் சொந்தமானது? ஏக்கும் சொந்தமானது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவான பகுதியில கோடு போடக்கூடாது. இது a மைனஸ் b, இது a மைனஸ் b, இது b மைனஸ் a. இப்ப இது ரெண்டையும் சேர்த்தா அதுதான் a டெல்டா b. அப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்? சமச்சீர் வித்தியாசம். a டெல்டா b. a மைனஸ் b பார்த்தோம். இது மட்டும் கோடு போட்டோம். அடுத்தது இது a மைனஸ் b. இது a, இது b. அடுத்தது எது போட்டோம்? b மைனஸ் a. அப்போ பொதுவா இருக்கிற இடத்தை விட்டுட்டு bல மட்டும் கோடு போட்டோம். இது a, இது b, இது யூனிவர்சல். இப்போ a டெல்டா bனா இது ரெண்டையும் சேர்க்கணும். a மைனஸ் bயையும் b மைனஸ் aவையும் சேர்க்கணும். அப்போ அதுதான் என்னன்னு சொல்றோமோ? a டெல்டா b. பாருங்க, a மைனஸ் b, b மைனஸ் a. இது ரெண்டையும் போட்டுட்டேன். நடுவுல இருக்கிற பகுதி ரெண்டுலயுமே இல்லை. அப்போ இதுதான் எதை குறிக்கின்றது? a டெல்டா b. இது வந்து a டெல்டா b. a டெல்டா bனா அந்த வெட்டு பகுதியில கோடு வரக்கூடாது. இது a, இது b. a டெல்டா a மைனஸ் bயையும் b மைனஸ் aவையும் சேர்த்து எழுதினா அது a டெல்டா b. சமச்சீர் வித்தியாசம். அப்போ உறுப்புகள் கணங்களாக கொடுத்தாலும் நமக்கு எழுத தெரியணும், வெண்படங்களாகவும் போட தெரிய வேண்டும்.